அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம். மகிழ்தமிழ் 14ஆம் பாடத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் பாராட்டும் வணக்கமும் உரித்தாகுக. 13ஆம் பாடத்தில் தாளை பார்த்ததும் எதைக் கண்டு அள்ளி மலர் வியந்தாள் என்று கேட்க ஆர்வமாக உள்ளீர்களா? தாளில் தாத்தாவின் தாடியில் தமிழ் எழுத்துக்கள் தொங்குவதைக் கண்டுதான் அள்ளி மலர் வியந்தாள். சரி, வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். அன்று பௌர்ணமி. அன்புமணி தன் அம்மாவுடன் வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்தான். அம்மா பாப்பாவுக்கு சோறு ஊட்டிக் கொண்டிருந்தார். அப்போது அன்புமணி நிலாவின் ஒளியில் வீட்டு வாசலில் இருந்த பலா மரத்தில் பலாப்பழங்கள் காய்த்து தொங்குவதை கண்டான். அதை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தான். அம்மா, இவ்வளவு பழங்களா? பலா, ப, லா, பலா. அம்மா நிலாவை காட்டி பாப்பாவுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தார். அருகில் இருந்த அன்புமணி நிலாவை பார்த்து, அம்மா, நிலாவை பாருங்கள், நம்மை பார்த்து சிரிப்பது போலவே இருக்கிறது. எவ்வளவு அழகு! நிலாவை பாருங்கள் அம்மா, நிலாவை பாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு கூவினான். நிலா, நி, லா, நிலா. அறையில் இருந்து வேலை பார்த்து கொண்டிருந்த அப்பா இவர்களின் உரையாடலை கேட்டார். அப்பாவும் அறையில் இருந்த ஜன்னல் வழியாக நிலவைக் கண்டு ரசித்தார். ஆர்வ மிகுதியால் அப்பாவும் அறையை விட்டு வெளியே வந்தார். அறை, அ, ரை, அறை. அறையை விட்டு வெளியே வந்த அப்பா அவர்களை அழைத்து கொண்டு வீட்டின் அருகில் இருந்த ஆற்றங்கரைக்கு சென்றார். ஆற்றங்கரையில் இருந்து நிலவை கண்டு ரசித்தனர். கரை, க, ரை, கரை. இன்று கற்ற சொற்களோடு தொடர்புடைய சில வாக்கியங்களை காண்போம், வாருங்கள். பலா, பலாமரம். இது பலாமரம். பலாமரத்தில் பழம். நிலா, வட்ட நிலா. இது வட்ட நிலா. வட்ட நிலா அழகு. அறை, வாசிப்பு அறை. இது வாசிப்பு அறை. இது என் வாசிப்பு அறை. கரை, கடல் கரை. இது கடல் கரை. கடல் கரை மணல். சரி, வாருங்கள் இன்று நாம் கற்ற புதிய எழுத்துக்களையும் அதனோடு தொடர்புடைய புதிய சொற்களையும் மீண்டும் காண்போம். லா, பலா. நி, நிலா. ரை, அறை. ரை, கரை. பாப்பா நிலவை பார்த்து அழத் துவங்கினாள். அப்பா, ஏனம்மா அழுகிறாய் என்று அன்போடு கேட்டார். பாப்பா அழுது கொண்டே நிலவை காட்டி தனக்கு நிலவு வேண்டும் என்று கூறினாள். அன்புமணிக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே அப்பாவின் காதில் கிசுகிசுத்தான்.
அன்புமணி சொன்னது போலவே அப்பா செய்தார். பாப்பா மிகவும் ஆனந்தமாக கைத்தட்டி சிரித்தார். அப்படியானால் அன்புமணி அப்பாவின் காதில் எதை கிசுகிசுத்திருப்பான் என்று உங்களால் ஊகிக்க முடிகின்றதா? நல்லது. இதன் பதிலை அடுத்த பாடத்தில் நாம் பார்க்கலாம். இத்துடன் மகிழ்தமிழ் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.